தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. அஜித் குமார் ரேசிங். ஸோ ஆக்சுவலாக இந்த பொங்கல் வந்து விடாமுயற்சி வருமா, குட் பேட் அக்லி வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொங்கல் தலை பொங்கல் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அந்த எதிர்பார்ப்பு மத்தியில் 2 படங்களுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு. அண்ட் அந்த ஒரு ஏமாற்றம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே விழுந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் அந்த அடி வந்து ஒரு பயங்கரமான மகிழ்ச்சியாக மாறி இருக்குது. என்ன அப்படின்னா துபாய் 24 hours ரேசிங். ஸோ என்ன இந்த துபாய் 24 hours ரேசிங் எந்த மாதிரியான ரேசிங் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஷினாகவே இருக்குது. இதை பற்றி நிறையா சந்தேகங்களுமே பலரை சுற்றி இருக்குது. என்ன இப்போ அஜித் அவர்கள் வந்து பின்னாடி இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு 3rd place கொடுக்குறாங்க, இல்லை 23வது 24வது ஃபினிஷ் பண்ணால் அஜித் குமார் ரேசிங் எப்படி போடியம்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல கொஷின்ஸ் இருக்குது. அஜித் அவர்கள் வந்து ரேஸ் ஓட்ட மாட்டார்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தா ரேஸ் ஓட்டி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அண்ட் அந்த இதுக்கான ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ பேசிக்லி 24 hours ரேசிங் அப்படின்றது வந்து என்டியூரன்ஸ் ரேஸ். அண்ட் இதில் வந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து அந்த ட்ராக்கை சுற்றி பல கார்ஸ் பல கேட்டகரியில் ஓடிட்டே இருக்கும். குறிப்பாக அதில் 992 கேட்டகரி அப்படின்ற ஒன்று இருக்குது, GT4 அப்படின்ற இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. அண்ட் அதில் 992 கேட்டகரியில் தான் அஜித் குமார் ரேசிங் அண்ட் அஜித் குமார் அவர்களும் போட்டி போடுற ஒரு சூழல் இருந்தது. அந்த இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பல சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் அவர் வந்து இந்த இதில் ஸ்டெப் பேக் பண்ணிட்டார். இந்த போட்டியில் நான் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் வந்து பின்வாங்கிட்டார். அதுதான் நடந்தது. அஜித் குமார் ரேசிங்காக அஜித் அவர்கள் வந்து போட்டி போடலை 992 கேட்டகரியில். அண்ட் GT4 அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் தான் அஜித் அவர்கள் வந்து சில லேப்ஸை மட்டுமே அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அதுவும் ஒரு ஆஸ்திரியன் டீமுக்காக தான் அவர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் அவர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அவார்டுமே வின் பண்ணியிருந்தார். எதனால் அப்படின்னா சில நாட்கள் ரேஸுக்கு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அதையும் தாண்டி அவர் வந்து இந்த ஒரு ரேஸுக்கு அவருக்கு எடுத்து அந்த பாப்புலாரிட்டிக்காகவும் அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டதா தகவல் வெளியாகிருக்கு. அண்ட் அதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இப்போ அஜித் அவர்கள் எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ரேஸில் ஓவரால் 160 டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 160 டிரைவர்ஸில் அஜித் அவர்கள் வந்து 146வது பொசிஷன் பிளேஸ் பண்ணியிருந்தார். அண்ட் அதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், என்னன்னா அவர் 992 கேட்டகரியில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றதையும் இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித் குமார் ரேசிங் எந்த பொசிஷனில் பெற்றுச்சு, அதாவது கிட்டத்தட்ட 160 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில டீம்ஸாக இருக்குது. அண்ட் அஜித் குமார் ரேசிங் வந்து ஓவராலாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மொத்த ரேஸ், அதாவது GT4 இருக்குது, 992 கேட்டகரி இருக்குது, இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் வந்து அந்த ரேசிங்கில் பங்கேற்கிறாங்க. இதில் 992 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண அஜித் குமார் ரேசிங் வந்து 26th இடம் ஓவராலாக பிளேஸ் ஆகிறாங்க. பட் 992 கேட்டகரியில் அவங்க போடியம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதனால முன்னாடி சொன்ன மாதிரி பல கேட்டகரியில் இந்த ரேசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அஜித் குமார் ரேசிங் அவங்களோட கேட்டகரியில், அதாவது 992 கேட்டகரியில் அவங்க 3rd place ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த கன்ஃபியூஷனுக்கான ஒரு ஆன்சராகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பட் இருந்தாலும் அஜித் குமார் அவர் வந்து அவராக தனியாக ஓட்டி இந்த இதுக்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை, அப்படி கிடையாது. ஆஸ் அ டீமாக அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அண்ட் இதுவுமே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அஜித் குமார் அவர்கள் கிடைச்சது வந்து 992 கேட்டகரியில் கிடையாது, GT4 கேட்டகரியில். அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் தொடர்ந்து இன்னொரு ரேஸில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னே நம்ம அதை சொல்லிடலாம். அண்ட் அஜித் குமார் டீமாக, அஜித் குமார் ரேசிங் டீமாக தான் அவங்க அந்த நம்பர் 3ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.